ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பங்க் ஷாட்டுன்னு ஒரு கேம் தான் விளாட போகிறோம். இது நம்மளோட ஃப்ரெண்டோட விளாட போகிறோம். ஸோ அதனால் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ நான் என் ஃப்ரெண்டோட போய் உட்காந்தேன். அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்தான். கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே இந்த போர்டை பார்த்தேன். 3, 2, 1ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இது பார்ட் 1. பார்ட் 2 நாளைக்கு 3 o'clock ரிலீஸ் ஆகுது, இல்லைன்னா மார்னிங் 11 o'clock ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் போய் பாருங்கள். சரி, நான் உள்ளே ரெடியாக நின்றுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் தான் என் ஃப்ரெண்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் யாருன்னே தெரியாத ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். எப்படியாச்சும் ஆரம்பிச்சாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் செஸ்ட் வந்துச்சு. அதுலேருந்து ஹேண்ட்கஃப், அப்புறம் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸு, அப்புறம் அறுக்கிறது ஒன்று வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்ததே தான் இல்லை, கொஞ்சம் என் ஃப்ரெண்டுக்கும் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தான். சரி, நான் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் அப்போ நான் விளையாடும் போது கொஞ்சம் ஷேக் ஆச்சு, அவனுக்கு ரொம்பவே ஷேக் ஆச்சுன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கூடா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ எங்களுக்கு தெரியாதவேனே ஒருத்தன் அவன் தான் இப்போ கன் எடுத்து அவன் மூஞ்சில் வச்சுக்கிட்டு இருந்தான். நான் கூட வெடிச்சிருமோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஃபேக்கு. அப்புறம் மறுபடியும் இப்போ அவன்கிட்ட இருந்தேன். ஏன்னா அவன் கரெக்டாக தான் சூஸ் பண்ணான். அவன் சொல்லலை, மறுபடியும் அவன்கிட்ட இருந்தான். இப்போ எனக்கு ஹேண்ட் கப் போட்டு விட்டு அவன் மறுபடியும் அவன் தலையிலே வச்சு சுட போனான். அவன் தலையில் வைப்பான்னு பார்த்தா என் தலையில் வச்சுட்டான். எனக்கெல்லாம் ஒரே அள்ளு விட்டுருச்சு. டக்குன்னு பார்த்தா நல்ல வேலை ஃபேக் புல்லட். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அப்புறம் இப்போ அரவிந்தோட டேர்ன் வந்துச்சு. கரெக்டாக அரவிந்தோட டேர்ன் வரும்போது தான் அவனுக்கு கொஞ்சம் நிறைய கிளிச் ஆச்சுன்னு சொன்னான். அவன் மேக்னிஃபையிங் கிளாஸ் எடுத்து வச்சானா, ஆனால் அவன் வரவே இல்லையான். ஆனால் அவன் என் பக்கத்தில் இருக்கவன் அடித்தான். பட் ஆனால் அவன் அடித்தது ஃபேக் புல்லட்டு. சொன்னால அவனுக்கு டேர்ன் கிடைக்கல. இப்போ மறுபடியும் எனக்கு ஹேண்ட் கப் போட்டிருக்கானா எனக்கு சான்ஸ் கிடைக்கும். மறுபடியும் என் பக்கத்தில் இருக்கவன் அவன் எடுத்து அரவிந்த் மூஞ்சில் வச்சுருந்தான். நான் கூட சுற்றுமோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன், ஆனால் சொல்லலை. அப்புறம் என் டேர்ன் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு மேக்னிஃபையிங் கிளாஸ் எடுத்து ஒரு அடி அடித்து உள்ளே திறந்து பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஃபேக். என்னடா இது ஃபேக்காக இருக்குது சரின்னு சொல்லிட்டு எடுத்து என் மூஞ்சிலே சுட்டேன். சொன்னாலும் எனக்கு ஒரு டேர்ன் வரும். ஓகே, இதோட பாட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது 11:30க்கு. மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் ரெடியாக நின்றுட்டுருந்தேன். ஓகே, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.